இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரியதாக இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது. பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி பக்தர்களின் மனதில் இடம்பெற்ற முக்கியமான பக்தி திருவிழா. இந்த ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் நுழைதல் என்ற நிகழ்வு விஷ்ணு ஆலயங்கள் தோறும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதேசி என்று வரும்பொழுது சொர்க்கவாசலை திறந்து வைப்பார்கள். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு அன்று மட்டும் திறந்து வைக்கப்படும். அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும், செல்வ வளம் சேரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். இவ்வாறு புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வணங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும். அந்த விழா மார்கழி மாதம் தான் வருகின்றது. வைணவ தலங்களில் எல்லாம் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மார்கழி 26ஆம் தேதி அதாவது 10/1/2025 அன்று வருகின்றது. மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அதே மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த வழிபாட்டில் மனநலமும் உடல் நலமும் சீராகின்றது. சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும், வளர்ச்சி பெருகும், வருங்காலம் நலமாகும். மேலும் இந்த மார்கழி 15ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கிறார். மார்கழி 17ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்கிறார்கள். ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்ற செவ்வாய் சனியை இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்றார். இது போன்ற நிகழ்வுகளால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத துவக்க நேரத்தில் உங்களது ராசிக்கு 9ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ராசி வரை கிரகங்கள் அனைத்தும் படுபலமாக அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த மாத துவக்க தினம் ராகுவின் நட்சத்திரம் பெற்று சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான் அவருக்கே உரித்தான இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் நீசமடைந்திருந்தாலும் கடக ராசியில் நிற்பது சிறப்புதான். இந்த கிரக அமைப்புகளை வைத்து சாத்தியமில்லாத விஷயத்தில் ஈடுபட்டாலும் அனுகூல அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். பொருளாதார வகையில் சில மாதங்களாக தேவையில்லாத விரயங்களாகவே போய்கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் எவ்வளவு பெரிய சிக்கலாக தடையாக பிரச்சனையாக தொடர்ந்தாலும் அதிலிருந்து மிக லாபகமாக வெளிவருவீர்கள். மண் மனை சம்பந்த நன்மைகளை அடையப் போகின்றீர்கள். ஆரோக்கிய வகையில் பிரச்சனைகளை சந்தித்தும் அதனால் விரயங்களோடு நடைபோடுவதற்கும் தீர்வு ஏற்பட போகின்றது. உத்தியோக பிரச்சனை, ஊதிய பிரச்சனை, அதிகாரிகளால் ஊழியர்களால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் அனைத்தையும் சூரிய
பகவான் இந்த மாதம் தொடங்கி 12வது தினம் தொடங்கியவுடன் முறியடிப்பார். மேலும் இந்த மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உயர்வுகளும் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அலைமோதப் போகின்றது. வாழ்க்கை துணை ரீதியாக சங்கடம், மனவாழ்வு சம்பந்த வழக்கு, ஒற்றுமை குறைவு, உறவுகள் வகையிலான பஞ்சாயத்து மற்றும் விவகாரத்து பிரச்சனை என நீடித்துக் கொண்டிருந்தாலும் விடிவு ஏற்படும். அதோடு கடன், எதிர்ப்பு, நாணய கோளாறு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் முடிவிற்கு வந்துவிடும். புதிய அதிர்ஷ்டங்களையும் தரப்போகிறது. உங்களுக்கு சொத்து ரீதியான பங்கு பங்காளி பிரச்சனைகள் தரப்போகிறது. அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் திருப்தி, உயர்வு, வெற்றிகளை தந்துவிட்டுத்தான் போகும் உங்களுக்கு. மேலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். 7.5 சனியில் விரயசனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். எந்த புது முயற்சி செய்தாலும் அதில் தடை தாமதம் உருவாகும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் அதுவரை மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போராட்டம் அதிகரிக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களையும் அருகில் உள்ளவர்களையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் செவ்வாயின் பார்வை அவர் மீது பதிகிறது. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய், 3, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இதன் பார்வை பலனால் என்ன நடக்கும்? விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். கடன் சுமை குறையும். புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். நெருக்கடி நிலை அகலும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு. அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி. அப்படிப்பட்ட குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடுவதன் மூலம் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு மன வருத்தம் அடைவீர்கள். தொழிலில் உள்ள பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி உங்களை பயமுறுத்துவார்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்யுங்கள். மற்றவரை நம்பி கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தால் காரியம் கெட்டுவிடும். மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அஷ்டமாதிபதி 12ஆம் வீட்டில் மறையும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் உங்களுக்கு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பயணங்களால் பலன் உண்டு. பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதோடு இந்த மாதம் முழுவதும் வக்ரமடைகிறார். அவரது பார்வை சனியின் மீது பதிகிறது. இந்த காலத்தில் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறாது. எடுத்த காரியத்தில் தடை உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது. உத்தியோகத்தில் தொலைதூரத்தில் உள்ள இடங்களுக்கு மாறுதல் கிடைக்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். பாக பிரிவினை தாமதப்படும். பொதுநலவாதிகள் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புகழ்மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து உதிரி வருமானமும் உண்டு. தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். உங்கள் கை ஓங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை. வருமானம் போதுமானதாக இருக்கும். இந்த மீனராசி விவசாயிகளுக்கு நஷ்டங்களிலிருந்து வெளிவந்து அரசு ரீதியான அனுகூலங்களை அடையப் போகின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் துவங்கி 9வது தினம் முடிந்தவுடன் சந்தோஷமான வாய்ப்பு கட்சி ரீதியாக காத்திருக்கின்றது. அனுகூலமான நட்சத்திரங்கள் உங்களுக்கு அஸ்வினி, சித்திரை, அவிட்டம், அஸ்தம், பூசம், திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 17, 23, 26, 31 மற்றும் ஜனவரி 2, 7, 9, 10, 12, 13. இந்த மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் குலதெய்வ பிரார்த்தனையும் செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும்.